ஹாய் கைஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல் ட்ரவங்கோர் லிமிட்டட் அதுலேருந்து அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்ப்ரரி கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்கு ஃபேக்ட் இன்ஜினியரிங் அண்ட் டிசைன் ஆர்கனைசேஷன் ஃபேடோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டு. என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் 3 போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க. 3 கேட்டகரியில் எடுக்கிறாங்க. போஸ்ட் எவ்வளோன்னு இன்னும் மென்ஷன் பண்ணல. மெரிட் லிஸ்ட்டில் தான் அந்தந்த கேஸ்ட் வைஸ் மெரிட் லிஸ்ட்டில் ஃபில் பண்ணுறாங்க. இதுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் எலிஜிபிலிட்டி தேவைப்படுது. அதுவும் அந்த எலிஜிபிலிட்டி 1/7/2024 அதுக்குள்ளே அந்த எலிஜிபிலிட்டி ஃபில் ஆகிருக்கணும். அதுக்குள்ளே அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எலிஜிபிலிட்டி இருந்தால் அவங்க எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஒன்லி போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சப்மிட் செப்பரேட். இப்போ கேண்டிடேட் ஒன்றுக்கு மேலே அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அது செப்பரேட்டாக ஃபில் பண்ணி செப்பரேட்டாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்டர் கேண்டிடேட் டியூரேஷன் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் அவுட் சைட் கர்நாடகா ஸ்டேட்டு அது சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 45 இயர்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் இருக்கணும். சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 35 தான் மேக்ஸிமம் ஏஜ் இருக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் பே எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் 43,000லேருந்து மேக்ஸிமம் 47,000 வரைக்கும். ரெசிடென்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்ஜினியர், சிவில் எலக்ட்ரிக்கலுக்கு 31,000 to 37,000 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரொவிடென்ட் ஃபண்டு, இஎஸ்ஐ அதெல்லாம் ஒரு 3% மந்த்லி எடுத்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரிசர்வேஷன் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ரிசர்வேஷன் ஆல்சோ அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா அந்தந்த கேஸ்ட் கேட்டகரி வைஸில். அப்புறம் என்னென்னு பார்த்தா, இது ஒரு ஃபுல் டைம் ஜாபு. என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா பிஇ, பிடெக் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட்ஸ் ஒரு அப்ரூவ் பண்ண ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி படிச்சிருக்கணும். அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் டெஸ்ட், இன்டர்வியூ 2 மெத்தட் இருக்குது. அது மெரிட் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முக்கியமாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டெய்லியும் வீடியோ போட்டுனே இருப்பேன். புது அப்டேட்ஸ் கொடுத்துனே இருப்பேன். அவ்வளோதான் கைஸ். இதில் அதே தான் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்லைன் அப்ளிகேஷனும் அவைலபிள் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட்டு அதெல்லாம் இருக்குது. அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது லாஸ்ட் டேட்ஸ் ஆஃப் சப்மிஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/7/2024 4 PM லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் முடியுது.